ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பிஃபோர் த செக்ஷுவல் ஆக்ட் ஆல்வேஸ் எம்டி த பிளாடர். ரெண்டு பேருமே எம்டி பண்ணிக்கோங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் அது பிளாடரில் கொஞ்சம் யூரின் இருக்கும்போது வென் டு செக்ஷுவல் ஆக்ட் அதில் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு. அதனால தான் நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் கழிச்சு வருவாங்க, எனக்கு யூரின் போனால் எரிச்சலாக வருது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக போகுது. As you age, again because of the hormonal imbalanceனால கூட உங்களுக்கு வந்து வெஜினல் ட்ரைனஸ் வரலாம். நிறைய பேர் போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் பிகாஸ் ஆஃப் த வெஜினல் லூஸ் ஆகி லாக்ஸ் ஆனதுக்கப்புறம் தென் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் த ஏஜிங் டிஷ்யூ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ட்ரைனஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. மெனோபாஸ் அந்த டைமில் வந்து நல்லாவே வெஜினல் ட்ரைனஸ் ஆயிரும். அவங்க காமன் கம்ப்ளைண்ட் வரதே எனக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது, அங்கே எரிச்சலாக இருக்குது, என்னால் உட்கார முடியல, போய் அவங்க வந்து தண்ணியாக ஊற்றி ஊற்றி கழுவிட்டு இருப்பாங்க. அப்படியே சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசிலே உட்காந்துட்டு இருப்பாங்க. வீட்டிலே பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா வெளியே வரலன்னு எரிச்சலாக இருக்குவாங்களோ பார்த்தா பிகாஸ் அது போஸ்ட் மெனோபாஸ் சிம்டம்ஸ். இதெல்லாம் சில பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க, வெளியே சொல்ல முடியாத ப்ராப்ளம்ஸ். ட்ரைனஸ்னு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது we have to rule out any infection. அதான் ஃபஸ்ட்டு காமன் இன்ஃபெக்ஷன் தான் டெஃபினட்டாக வெஜினல் ட்ரைனஸ் ஆகலாம். ஆயில் யூஸ் பண்ணுறேன், லைக் யூனோ சம்கம் த க்ரீம்ஸ் நானே யூஸ் பண்ணிக்கிறேன், அந்த ஆக்ட் டைமில் ட்ரைனஸ் ஆகிறது இருக்கும்போது தட் வில் ஒன்லி இன்க்ரீஸ் யோர் ட்ரைனஸ் ப்ளஸ் கேன் ஆல்சோ லீட் டு இன்ஃபெக்ஷன். பிகாஸ் அதெல்லாம் ரொம்ப வெஜினல் இரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு தான் இந்த காஸ்மெட்டிக் கைனகாலஜியில் வந்துட்டு நான் ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் நிறைய வந்துச்சு. வி கிவ் பிஆர்பி. பிஆர்பி இஸ் லைக் உங்கள் ஓன் பிளட் எடுத்து பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா எடுத்துட்டு வி ஆக்சுவலி இன்ஜெக்ட் இன்டு ஆல் த ட்ரைனஸ் ஏரியா அந்த ஃபுல் வெஜ்னா பேசிக்கலி இது முடி வளர வைக்கிற மாதிரி. மிஸ் வாவ் தமிழ நேயர்களுக்கு வணக்கம். இந்த இன்ட்ராக்ஷன் காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ்ட் தீபா கணேஷ் மேம் கூட தான் இருக்க போகுது. வணக்கம் மேம். ஹலோம்மா. ஸோ இப்போ ஆஃப்டர் மேரேஜ் ஆஃப்டர் செக்ஸ் இப்போ வஜைனல் ஏரியாஸில் மோஸ்ட்டாக என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்? இப்போ நீங்கள் சொன்னீங்க காண்டம்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணுங்கிறது, அந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்ன கரெக்டாக எடுக்கணும், அண்ட் அது இல்லாமல் இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி சொன்ன கேர் மாதிரி எடுத்தால் போதுமா? See, if you're in like, active sexual relationship, always first thing we'll say is both the partners' intimate hygiene very important. Before the sexual act, always empty the bladder. ரெண்டு பேருமே empty பண்ணிக்கோங்க. Because sometimes அந்த bladderல கொஞ்சம் யூரின் இருக்கும்போது when you do sexual act, அதில் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு. அதனால தான் நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் கழிச்சு வருவாங்க, எனக்கு யூரின் போனால் எரிச்சலாக வருது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக போகுது. அது இனிஷியலி நிறைய நம்ம வந்துட்டு இனிஷியல் ஹனிமூன் ஃபேஸில் பார்க்கலாம். இப்போ புதுசாக கல்யாணம் வந்துட்டு இட்ஸ் கால் ஹனிமூன் சிஸ்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி. ஏன்னா அந்த டைமில் அவங்களுக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆக்ட் பண்ணும்போது அந்த பிளாடர் எம்டி பண்ணாமல் பண்ணும்போது ஆர் பண்ணிட்டு அந்த யூரின் ரொம்ப நேரம் தேங்கி வச்சுட்டு இருப்பாங்க, ஆர் நிறைய ஹைட்ரேஷன் இருக்க தண்ணி நிறைய குடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப காமனாக வருது வந்துட்டு இந்த யூரின் இன்ஃபெக்ஷன். ஸோ அதில் வந்துட்டு ரொம்ப எரிச்சலாக யூரின் போகும், அடிக்கடி போகும், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே வரும்போதே ரொம்ப முடியல டாக்டர்னால உட்கார முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அது வந்துட்டு மெயின், அதுக்கு பெஸ்ட் அட்வைஸ் வந்துட்டு நல்லா எம்டி பண்ணிடுங்க பிஃபோர் த ஆக்ட் அண்ட் ஆஃப்டர் த ஆக்ட். And then drink lot of water, at least 3 liters to 4 liters of water நீங்கள் குடிங்க. குடிச்சிங்கன்னா that's one thing. ரெண்டாவது வந்துட்டு again ரெண்டு பேருமே பார்ட்னர் intimate hygiene, and as I said condoms is very safe. As I said, not only prevents pregnancy, also prevents all these sexually transmitted infections. ஏன்னா ஒரு பார்ட்னர் இருக்குன்னா இன்னொரு பார்ட்னர் இருக்கிறோம். But if you're trying for pregnancy, fine, அது வேறு. But apart from that, if or one of the partners has been diagnosed with some infection இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஸோ தட் முன்னன் பார்ட்னருக்கு நீங்கள் கொடுக்காம இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சேஃப்டி உங்களுக்கு பார்ட்னருக்குள்ளே நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதர் திங் வந்து ஒருத்தங்களுக்கு சப்போஸ் விமன் காமனாக அந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து ட்ரீட் பண்ணுறாங்கன்னா சைமல்டேனியஸ்லி இந்த பார்ட்னரையும் ட்ரீட் பண்ணணும். ஏன்னா இவங்களுக்கு ட்ரீட் பண்ணிட்டு அவங்கள திருப்பி மாற்றி கொடுப்பாங்க, ரெக்கரண்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெஃபினட்டாக தட் ஹைஜீன் ஹாஸ் டு பி ஃபாலோ பண்ணும். சேம் டைம் ரெண்டு பார்ட்னரும் நம்ம வந்துட்டு ட்ரீட் பண்ணோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வஜைனல் ட்ரைனஸ். ஸோ எல்லாருக்கும் அந்த ஏரியா என்ன மாதிரி இதில் இருக்கும்? எல்லாருக்குமே ட்ரையாக தான் இருக்குமா ஆர் ஹவு டிஃப்ரெண்ட்? வெஜினல் ட்ரைனஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஏஜ். ஒரு ஏஜில் இருக்குது. இப்போ யங் ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிஷ்யூ நல்லா இருக்கும், நல்ல செக்ரீஷன்ஸ் இருக்கும், பிஹெச் நல்லா பேலன்ஸ் ஆகும். ஏன்னா வெஜினல் பிஹெச்ன்றது அந்த நான் லாக்டோபாஸில் சொன்னேன் பார்த்தீங்களா, அது நல்லா இருக்கும்போது வெஜினல் பிஹெச் அது மெயின்டைன் ஆகிறதுனால தான் எந்த இன்ஃபெக்ஷன் வரதில்லை. நீங்கள் யங் கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி வாஷ் பண்ணி அந்த பிஹெச் வந்துட்டு அந்த லேயரை வந்துட்டு எடுத்துட்டனால பண்ணுறதுனால ஸோ அவங்களுக்கு ஒன்று டிஸ்சார்ஜ் வந்து இச்சிங் இன்ஃபெக்ஷன் வரும்போது வெஜினா பிகம்ஸ் ட்ரை. ஸோ அதனால ஒரு ட்ரைனஸ் வரலாம் ரொம்ப காமனாக. செகண்டு, ஆஸ் யூ ஏஜ், அகெயின் பிகாஸ் ஆஃப் த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால கூட உங்களுக்கு வந்து வெஜினல் ட்ரைனஸ் வரலாம். நிறைய பேர் போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் பிகாஸ் ஆஃப் த வெஜினல் லூஸ் ஆகி லாக்ஸ் ஆனதுக்கப்புறம் தென் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் த ஏஜிங் டிஷ்யூ
அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ட்ரைனஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஒன்று ஃபேஸ் வந்துட்டு மெனோபாஸ் போகிற டைமில் அகெயின் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப கம்மியானதுக்கப்புறம் தான் மெனோபாஸ் வருது. ஸோ மெனோபாஸ் அந்த டைமில் வந்து நல்லாவே வெஜல் ட்ரைனஸ் ஆயிரும். அவங்க காமன் கம்ப்ளைண்ட் வரது எனக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது, அங்கே எரிச்சலாக இருக்குது, என்னால் உட்கார முடியல, போய் அவங்க வந்து தனியாக ஊற்றி கழுவிட்டு இருப்பாங்க. அப்படியே சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசிலே உட்காந்துட்டு இருப்பாங்க. வீட்டிலே பார்த்தீங்கன்னா அம்மா பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா நான் வெளியே வரலன்னு எரிச்சலாக இருக்குவாங்களா பார்த்தா பிகாஸ் அது போஸ்ட் மெனோபாஸ் சிம்டம்ஸ். இதெல்லாம் சில பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க, வெளியே சொல்ல முடியாத ப்ராப்ளம்ஸ். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்பில் we have a dryness. பட் ஃபஸ்ட்டு வரும்போது ட்ரைனஸ்னு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது we have to rule out any infection. அதான் ஃபஸ்ட்டு காமன் இன்ஃபெக்ஷன் தான் டெஃபினட்டாக வெஜினல் ட்ரைனஸ் ஆகலாம். செகண்ட் வந்துட்டு நம்ம ஹார்மோன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். தேர்ட் வந்து ஏஜிங். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி we give different treatments. ஃபர்ஸ்ட் வந்துட்டு if it's இன்ஃபெக்ஷனால் வருதுன்னா இன்ஃபெக்ஷன் ட்ரீட் பண்ணிவிட்டு we have to see. மிடில் ஏஜில் வந்துட்டு பிகாஸ் ஆஃப் த ட்ரைனஸ்னால எனக்கு செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஆர் பெயின்ஃபுல் செக்ஸாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது தென் we can start with water based lubricants. I always say don't use any oil based jellies or lubricants because அது வந்துட்டு ஆயில் பண்ணப்போது இன்னும் ட்ரைனஸ் தான் ஆகும். நிறைய பேர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சில பேர் வந்துட்டு இந்த ஆயில் யூஸ் பண்ணுறேன் லைக் some come the creams நானே யூஸ் பண்ணிக்கிறேன், அந்த ஆக்ட் டைமில் ட்ரைனஸ் ஆகிறது இருக்கும்போது that will only increase your dryness plus can also lead to infection because அதெல்லாம் ரொம்ப irritant vaginal irritants சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி that can also lead to infection. ஸோ அந்த மாதிரி don't apply anything. You can use the safest is water based lubricants. Don't go for silicone or like oil based jellies or lubricants யூஸ் பண்ணாதீங்க. Second thing, if you're trying for pregnancy and your vaginal dryness, go for a fertility friendly லூப்ரிகன்ஸ் இருக்குது. அது நிறைய நீங்கள் பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வெளியவே போட்டிருப்பாங்க ஃபர்டிலிட்டி ஃப்ரெண்ட்லி. பேசிக்லி வாட் டஸ் இட் மீன்ஸ்னா நிறைய அந்த லூப்ரிகன்ஸ் வந்துட்டு ஆன்டி ஸ்பெர்மசைடல் அந்த எஃபெக்ட் இருக்கும். என்னன்னா தட் ஸ்பெர்ம்ஸ் வந்து இட் கேன் கில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது we are trying for pregnancy, it will not happen. ஸோ இந்த மாதிரி ஃபர்டிலிட்டி ஃப்ரெண்ட்லினா வாட்டர் பேஸ்ட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போதுட்டு it will not affect the sperm and the sperm motility. ஒன்று வந்துட்டு எக்ஸசிவ் வாஷிங் கேன் ஆல்சோ லீட் டு வெஜல் ட்ரைனஸ். ஸோ அதனால தான் எக்ஸசிவ் வாஷ் பண்ணாதீங்க அப்படின்னு அது சொல்கிறது. ஒன்று வந்துட்டு ஒரு ஃபேஸ் ஒரு 45 ஒரு ப்ரீ மெனோபாஸ் இல்லை மெனோபாஸ் ஸ்டேஜில் போகும்போது ஹார்மோன்ஸ் கம்மியாகும்போது நேச்சுரலாகவே அவங்க வெஜல் ட்ரைனஸ் வரதான் செய்யும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சம்டைம்ஸ் we give some hormone replacement க்ரீம்ஸ் அந்த மாதிரி கொடுப்போம். ப்ளஸ் இப்போ இந்த காஸ்மெட்டிக் கைனகாலஜியில் we have lot of newer solutions, அது நான் ஹார்மோனல் சொல்யூஷன்ஸ். ஏன்னா ஹார்மோன்ஸ் வந்துட்டு சில பேருக்கு தான் கொடுக்க முடியும். ஏன்னா இஃப் தேவ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூ கேனாட் கிவ் ஹார்மோன்ஸ், ஏன்னா அவங்களுக்கு ரிஸ்க் இருக்குது. அதே மாதிரி மற்றவங்களுக்கு வந்துட்டு ஒரு வீக்லி அந்த மாதிரி ட்வைஸ் ஒரு கொஞ்சம் பீரியட் ஆஃப் டைம் தான் கொடுக்க முடியும். ஏன்னா அகெயின் இட் ஹாஸ் ஆல்வேஸ் ஹேஸ் சம் ரிஸ்க் ஃபேக்டருக்குனால அவ்வளோ ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கும்போது கொஞ்சம் கொடுக்குறதில்ல. அதுக்கு தான் இந்த காஸ்மெட்டிக் கைனகாலஜியில் வந்துட்டு நான் ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் நிறைய வந்துச்சு. we give PRP is like உங்கள் ஓன் பிளட் எடுத்து பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா எடுத்துட்டு we actually inject into all the dryness area அந்த ஃபுல் வெஜனா. பேசிக்கலி இது முடி வளர வைக்கிற மாதிரி, ஒரு முடி கொட்டிடுச்சு அப்படி வளர வைக்கிற மாதிரி வெஜன டிஷ்யூ வந்து ட்ரை ஆயிடுச்சு, ஏஜ் ஆகி ட்ரை ஆகிட்டு ஹார்மோன்ஸ் இல்லாதனால ஒரு மாதிரி ஒரு டெசர்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது எப்படி நீங்கள் வந்து ஒரு செடி வளர்க்க தண்ணி ஊற்றி அந்த இடம் வந்து வளர்த்துற மாதிரி முடி வளர்க்க வைக்கிற மாதிரி அந்த வெஜனல் டிஷ்யூ நம்ம வளர வைக்கிறோம். அதுக்கு பேர் தான் வெஜனல் ரீஜுவினேஷன். ஸோ இது மந்த்லி ட்ரீட்மெண்ட்ஸ் மாதிரி பண்ணுவோம். இது வித் காம்பினேஷன் ஆஃப் லேசர்ஸ் பண்ணுவோம், வெஜனல் லேசர். ஸோ இது ரெண்டுமே பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த ரீஜுவினேட் ஆகுது, உங்களுக்கு புது லேயர் ஆஃப் வெஜனல் டிஷ்யூ ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு நல்லா லூப்ரிகேஷன் வருது, பிஹெச் வந்து நல்லா பேலன்ஸ் ஆகி வந்துடுது. ஸோ உங்களுக்கு இச்சிங், ட்ரைனஸ், எரிச்சல் எல்லாமே உங்களுக்கு கம்மியாகுது. ஸோ சிம்டமேட்டிக் ரிலீஃப் நல்லா கொடுக்குது. ஸோ இது மாதிரி ஏஜ் தந்த மாதிரி அப்போ காம்பினேஷன் கொடுப்போம். சில பேருக்கு லேசர் வித் இன்ஜெக்ஷன்ஸ் நம்ம கொடுப்போம், வித் த மெடிகேஷன்ஸ் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் கொஞ்சம் அது அந்த மாதிரி விக்கிவ் லைக் டிபெண்டிங் அப்பான் ஈச் பேஷண்ட். ஒரே ட்ரீட்மெண்ட் எடுத்து கிடையாது, ஒரு கஸ்டமைஸ் ட்ரீட்மெண்ட். அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வில் கிவ் தட் அந்த ஏஜுக்கு. அது மிடில் ஏஜுக்கு வந்து பீப்புள் கம் வித் ஆல் தீஸ் வெஜல் ரீஜுவினேஷன் இது கொடுக்கலாம். அதே மாதிரி சம்திங் கால் ஓ ஷாட்னு வருவாங்க, ஆர்காசம் ஷாட். ஸோ இந்த ட்ரைனஸ்னால ஒன்றுனா அவங்க சென்சிட்டிவிட்டி ரொம்ப கம்மியாயிருது, அதனால எனக்கு வந்துட்டு ஒரு செக்ஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட் வந்துட்டு எனக்கு வேணும்னு கேட்பாங்க. ஆர் எனக்கு ஆர்காசம் வருதுன்னு கேட்கும்போதுட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஓ ஷாட் இருந்தது, we give around the clitoris something called G-spot augmentation இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது அவங்க சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, நல்லா உங்களுக்கு என்ஹான்ஸ்ட் ஆர்காசம் வருது, தட் we can give. அதே மாதிரி வித் கம்பைன்ட் வித் லேசர் ஆல்சோ we can give. இதே யங்கர் டீனேஜ் அடலசன்ட் கேர்ள்ஸ் இந்த மாதிரி மோஸ்ட்டாக அவங்களுக்கு அந்த ட்ரைனஸ்ன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாது சின்ன பசங்களுக்கு. ஒன்லி திங் they'll come and say எனக்கு ஓவராக டிஸ்சார்ஜ் வருது, இச்சிங் வருது, நான் தண்ணி ஊற்றி கழுவிட்டே இருக்கிறேன், இன்னும் அவங்க ட்ரை ஆக்கிடுவாங்க அதெல்லாம். ஸோ எரிச்சல்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த யங் ஏஜ் குரூப்புக்கு we can't give laser or these infections. All we say is maintain your intimate hygiene. அது ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆன்டிஃபங்கல் ஒரு ஆன்டிபயோட்டிக் அது அந்த மாதிரி அவங்க ப்ராப்பராக எடுத்துக்கிட்டு இன்டிமேட் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாவே that will get cured for them. Thank you so much. Thank you.